என்று திருப்திப்படுத்துகிறார்கள். வேதம் அப்படி அல்ல. இஸ்லாமுடைய அந்த வழிமுறை என்பது அப்படி அல்ல. இந்த குர்ஆனுடைய மார்க்கம், இறைவனுடைய வழி என்பது கண்டிப்பாக அப்படி கிடையாது. சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும். காரணம், நான் உங்களோடு பேசுகிறேன். என்னிடம் இருந்து அல்லாமல் உதவி கிடையாது. என்னிடம் இருந்து இல்லாமல் உங்களுக்கு ஆறுதலும் கிடையாது, ஆதரவும் கிடையாது, மன அமைதியும் கிடையாது, உங்களுக்கு நிம்மதியும் கிடையாது. நான் கொடுத்தாலே தவிர இந்த பூமியில் நீங்கள் வாழ முடியுமே தவிர நீங்கள் எடுத்துக்கொண்டு எதையுமே வாழ முடியாது. நம்முடைய அறிவை கொண்டு நாம் எடுத்துக்கொண்டு எதையுமே என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அங்கே இருந்தால் உங்களுடைய அறிவை பயன்படுத்த முடியும். ஒன்று இருந்தால் மட்டும்தான் அறிவை பயன்படுத்த முடியும். அது உங்களுக்கு கிடைக்கவே இல்லை, உங்களுக்கு தெரியவே இல்லை என்று சொன்னால், நீ கற்றுக்கொள்ளவே இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்காது. அது இறைவன் கொடுக்க வேண்டும். அப்போ இறைவன் கொடுத்தாலே தவிர நீங்கள் என்ன செய்ய முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ எதில் நம்ம தவறுறோம்? அரசியல்வாதி முதற்கொண்டு, நம்முடைய பெற்றோர்கள், பிள்ளைகள் முதற்கொண்டு நாம் எதில் தவறோம்? நண்பர்கள் அடிப்படையில், சமுதாயத்தின் அடிப்படையில் எதில் நம்ம தவறுறோம்? அனாதையின் அடிப்படையில் எதில் நம்ம தவறுறோம் அப்படின்னு கேட்டால், நாம் நம்மளோடு அண்டி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமையில் நாம் தவறு விடுகிறோம். நாம் என்ன செய்யணுமோ அதை தவறிடும். அதை செயல்படுத்த வேண்டும் என்று உபதேசமாக நற்செய்தியாக வரும்போது நியாயப்படுத்தி பேசி கொண்டிருக்கோம். இறைவன் உங்களுடைய நியாயத்தை பார்ப்பதில்லை. நான் என்ன பேசுகிறேனோ, என்னுடைய பேச்சு மட்டுமே மிகைத்திருக்க வேண்டும். நான் என்ன பேசுகிறேனோ அது மட்டுமே மிகைத்திருக்க வேண்டும்.